Hi childrens, good morning. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ளவரிங் அண்டு நான் ஃப்ளவரிங் பிளானட், பூக்கும் மற்றும் பூக்காத தாவரங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். லெட் அஸ் நவ் ரீகால் ராபர்ட் விட்டோகரின் கிளாசிஃபிகேஷன். He placed planet under the kingdom Plantae and divided them two in flowering and non-flowering planet. நம்ம யாரோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் விட்டோகரின் தான். அவரோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அவர் ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காரு. நான் ஃப்ளவரிங் பிளானட்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஃப்ளவரிங் பிளானட்லாம் வந்து பெனரோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நான் ஃப்ளவரிங் பிளானட்லன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கா, ப்ரையோபேட்டா, ஸ்டெரிட்டோபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஃப்ளவரிங் பிளானட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 டைப் இருக்குது, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா கிரிப்டோகாம்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஃப்ளவரிங் பிளானட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். As the name suggests, planets that fall under this group do not produce flower and they have naked embryos called spores. இது என்ன ஆகாதுன்னா ஃப்ளவர்லாம் இதில் பூக்கவே போகாதான். அது மட்டும் இல்லாமல் இதில் கருக்கள் இருக்குல்ல, அது பூ உருவானால் தானே அதில் காய் கனி வரும். ஸோ இதில் என்ன ஆகாது, கருவே உருவாகாது அப்படி சொல்கிறாங்க. தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் திஸ் குரூப் ஆர் antenostable and they are therefore known as a cryptogams, which means planet with a hidden reproductive organ. இதில் எந்த உறுப்புகளுமே உருவாகாது, அதாவது ஒரு பூ காய் கனிக்கான எந்த உறுப்புகளும் உருவாகாது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, மறைக்கப்பட்ட இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் காம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்து மூலமாக எந்த உயிரினத்தையும் இது என்ன ஆகாது, உருவாக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்கி, அது வந்து பாசின்னு அர்த்தம். இதோட பண்பு நலங்கள் பற்றி பார்க்கும். தி பிளான்ட் பாடி இஸ் நாட் வெல் டிஃப்ரென்ஷியேட், இது நல்ல உடலமைப்பு கொண்டதில்லை, வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They do not possess well development root, stem and leaves. இது என்ன ஆகாது, நல்ல வகையான ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸோ அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான தாலஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. There are preventive plants and or predominantly aquatic அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பழமையான தாவரமும் நீர்வாழ் உயிரினமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாசினா எங்கே இருக்கும், ரொம்ப பழைய அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் நீர்வாழ் உயிரினம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே மே பி த யூனிசெல்லுலார் கிளமிடோமோனஸாகவும் மல்டிசெல்லரா சாரா அப்படின்ற ஒரு தாவரமாகவும் ஃப்ளெம்டோமோனஸ் அதாவது ஸ்பைக்ரோகிரா அப்படின்ற பிரான்ச்சு கிளையாக பரவக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ஃப்ரம் த ஸ்பெரிக்கல் காலனிஸ், ஒரு சில இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கோள வடிவில் இருக்கக்கூடிய பூஞ்சைகளாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி போசஸ் த குளோரோஃபைல் அண்ட் கேன் கிரே அவுட் த ஃபோட்டோசிந்தசிஸ், இது பச்சை மாதிரி இருக்கும், ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. தேர் செல்ஸ் ஹாவ் எ செல் வால் தட் இஸ் மேட் ஆஃப் த செல்லுலஸ், இது அதை சுற்றியே ஒரு செல் அமைப்பை கொண்டு செல் சுவரை கொண்டு இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா செல்லுலஸ் வரைக்கும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. they produce either vegetables sexually அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளாரே இனப்பெருக்கமும் செஞ்சுருக்கும், இல்லை மற்ற தாவரங்களோட சேர்ந்தும் என்ன பண்ணிருக்கும், இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் algae or the symbiotic வித் ஃபங்கைஸ், அதாவது கூட்டு வாழ்வு பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது லைக்கான்கள் அப்படின்ற அமைப்பை இது கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எபிபைட்ஸ் அண்டு லைவ் இன் ஆர் அதர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்குமா, வெரி டின்னி, ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் வாட்டர் அண்ட் கேன் கிரியரி ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் நவுன் ஆஸ் த
பைட்டோ பிளாங்க்டன்ஸ். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாகவும் நீரின் மேலே இது எப்படி இருக்கும், பாசினாவே என்ன எப்படி இருக்கும், நீர் மேலே மிதந்துட்டு தானே இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வாட்டர்லேயே என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் பயன்படுது, அதனால் இதை என்ன சொல்கிறாங்க, பைட்டோ பிளாங்க்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்காவின் இனப்பெருக்கம், அதாவது ரீப்ரொடக்ஷன் அல்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிங்ஸ், அதாவது தாவர இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. இஸ் சீன் ஏன் Spirochera, where the fragment divides into two or more fragments that grow into new organisms. This is known as the fermentations. அதாவது இது எப்படின்னா தாவரங்களுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆர் மோர் ஓகேவா இழைகள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது அசாதாரண இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அப்சர்வ்ட் இன் த ஈக்குலினா விச் அண்டர்கோஸ் பைனரி ஃபிஷன். அதாவது முதல்ல இருக்கிறதுனா வெஜிடேட்டிவ், இதில் வந்து ஒன் ஆர் மோர் இழைகள் ஃப்ரக்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஆனால் இதில் வந்து தனியாக பிளவுபட்டு ஓகேவா பைனரி ஃபிஷன்ஸ். அனதர் மெத்தட் ஃபார் த அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ஃபார்மெண்டேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். இந்த விந்துக்களை அசின் த கிளம்பிடோமோனஸ் தென் கொலேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையான தாவரங்களை இது உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்க இதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சீன் இன் த ஸ்பைரோகேரா விச் ரீப்ரொடக்ஷிங் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ். இது இணைவதுனால முதல்ல 1 or 2 அடுத்தது பிளவுபட்டு வர்றது, இது பார்த்திங்கன்னா இணைவதனால வரக்கூடிய தாவரம் சொல்கிறாங்க. அதர் அல்கை ப்ரொடியூஸ் த மேல் ஆர் ஃபீமேல் கேமெட்டட்ஸ் ஓகேவா. இதில் என்ன ஆகுதுன்னா மேலு ஃபீமேல் அப்படின்ற கேமெட்ஸ்களை இது உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் யூனிட் டு ஃபார்ம் எ நியூ ஆர்கன்ஸ். இதனால் புதிய ஆர்கனஸ் புதிய ஒரு உயிரினம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் கேஸ் ஆஃப் சாரா இட் அண்டர்கோஸ் த செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ். இதனால் அதுங்களோட இனப்பெருக்க உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியா, மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிடிரேடியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இனப்பெருக்க உறுப்புகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்கை, அதாவது என்னென்னு பார்க்கணும். இதில் அல்கையாத ப்ரிமிட்டிவ் அக்யூட்டிக் பிளானட், அதாவது பழமையான நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் த பிக்மெண்ட், இதில் நிறமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் கிவ் தெம் த கலர் அஸ் வெல் அஸ் ஹெல்ப், இது கலர்களை அதுங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெல்ப் அட் த ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த கலர் எதுக்காக பயன்படுது, ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேஸ் ஆன் த கலர் இஸ் த அதாவது டோமினட் பிக்மெண்ட் ப்ரெசன்ட், அதாவது ஆதிக்கம் அதிகமாக எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதுதான் அதோட வண்ணத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்கே கேன் பி க்ரீனில் இருக்கும், ப்ளூ க்ரீனில் இருக்கும், ரெட்டில் இருக்கும், இல்லை ப்ரௌனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே கேன் பி கிளாசிஃபை அஸ் ஃபாலோஸ் ஆன் தர் இன் கலர், அதோட கலரை வச்சு அதுங்களை பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா. ஒரு காலம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸில் என்னென்ன இருக்குன்னா 4 இருக்குது. சைனோபிட்டா, குளோரோபிட்டா, ஃபியோபிட்டா, தென் டோரட்டோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. இதோட கலர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனோபிட்டா வந்து ப்ளூ க்ரீனில் இருக்கும், தென் குளோரோபிட்டா வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஃபியோபிட்டா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், டெரட்டோபிட்டா வந்து ரெட் கலரில் இருக்குது. இதோட பிக்மெண்ட்ன்றது நிறமின்னு அர்த்தம் ஓகேவா. குளோரோஃபில் ஏசி அப்படின்ற இதை உருவாக்குது. தென் பைகோசைனின் அப்படின்ற இதையும் இது நிறமியை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளோரோஃபிட்டோ பார்த்திங்கன்னா குளோரோஃபில் ஏபி மட்டும்தான் இருக்குது. பியோபேட்டாவில் வந்து குளோரோஃபில் ஏசி அப்புறம் இல்லாமல் பைகோசைனின் அப்படின்ற நிறமையும் இது உருவாக்குது அப்படி சொல்கிறாங்க.
டெரட்டோபிட்டாவில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏசி, அடுத்தது பைக்கோ சாண்டனின், தென் விகோ சாண்டியன் அப்படின்ற 2 நிறமிகளை இது உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன இது சேமிப்பு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சைனோபிசின் ஸ்டார்ச்சை இது உருவாக்குது. இதில் வெறும் ஸ்டார்ச் மட்டும்தான் உருவாகுது. அடுத்தது பியோபீட்டாவில் வந்து லேமினின் சாலிபிள், அதாவது அதில் சாலிபிள் ஆகக்கூடிய லேமினின் கார்போஹைட்ரேட்டை இது உருவாக்குது. டெரட்டோபைட்டாவில் வந்து ஃப்ளோரிடின் ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு வகையான ஸ்டார்ச்சை இது உருவாக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா அசிலேட்டரியா, தென் அனபினா அப்படின்ற 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இதில் வந்து உல்வா அண்டு குளோரெல்லா அப்படின்ற சேம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டயக்ராமும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா பியோபீட்டாவில் வந்து சார்கசம், மார்கோஸ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தாவரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளசரியா பாலிசிஃபோனியா அப்படின்ற 2 தாவரத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் அல்கா, அதாவது இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூசஸ் ஆஃப் அல்காவில் வந்து ஃபுட்டில் எதெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேரின் அல்கை சீவீட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஸ்மாலர் அனிமல் லீவிங் இன் வாட்டர்ஸ், அதாவது இது கடல் வாழ் உயிரினம்னு சொல்லிட்டேன். கடலில் இருக்கக்கூடிய கடலோரங்களில் இருக்கக்கூடிய பாசிகள், ஓகேவா. இது சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதில் லீவிங் வாட்டர் விச் த டோன் ஆர் ஈட்டன் பை விக்கர் அனிமல்ஸ். இப்போ கடலில் இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்கள் இந்த சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் த அக்யூட்டிக் ஃபுட் செயின். இது ஒரு என்னது நீர்வாழ் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்கை ஆர் ஆல்சோ ஈட்டன் பை பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் லைக் ஜப்பான் அண்ட் இந்தியா. இந்தியாலையும் ஜப்பான்லேயும் இது என்ன பண்ணுறாங்க, நிறைய வகையை டிஃப்ரெண்ட்டில் சாப்பிட்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்ஃபு, போர்பெரா, லெமனியா, தென் சார்கசம் அப்படின்ற 4 வகையான பசிகளை சாப்பிட்டுட்டு வராங்க. அதில் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அல்கை ரிலீஸ் எ குட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் த்ரூ தேர் ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. இது ஒரு நல்ல ஆக்சிஜனை உருவாக்கி தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அகர் அப்படின்றது என்னன்னா ஜெலிட்டேனியஸ் சப்ஸ்டன்ஸ் டர்வ்டு ஃப்ரம் த ரெட் அல்கை. இது வந்து ரெட் கலரில் இருக்கும் ஒரு அல்கா தான், ஓகேவா, அதாவது பாசி தான். இது ஜெலிட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை கிளசரிலியா அப்படின்னு சொல்லிட்டு தாவரத்தில் உருவாகுது. இது எதுக்காக யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ கல்ச்சர் மீடியம் ஃபார் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிம்ஸ், அதாவது லெபார்டரியில் நுண்ணுயிர்களை உருவாக்குறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகர் இஸ் எ நேச்சுரல் வெஜிடபிள் ஜெலட்டின்ஸ். இது வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்ச வெஜிடபிள் ஜெலட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, ஜெல்லிஸு, தென் புட்டிங்ஸ் ஆஃப் த கஸ்டர்ட் இதிலெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து தி மினரல் அயோடின் எசென்சியல் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த thyroid gland is obtained from the laminoria, a brown algae, and also from the கிளசரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அயோடின்ற தாது உப்பை வந்து இது தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுலேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய அல்காலேருந்து உருவாகுது. இது லெமினோ அப்படின்ற தாவரத்திலிருந்தும் கிளசரியா அப்படின்ற தாவரத்திலிருந்தும் பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அல்கை இன் ஸ்பேஸ் ட்ராவல், விண்வெளி பயணத்தில் இதோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா algae are ground in a long-term space pilot.
அதாவது இது விண்வெளியில் வளர்க்கறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு நீண்ட வகையான தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசைக்கிள் த கார்பன் டை ஆக்சைடு இன் தி ஏர், கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக இது பயன்படுது. டேர்னிங் வேஸ்ட் ஜெனரேட் இன் நியூ ஃபியூல் அண்டு எக்ஸெட்ரா, அதை எரிபொருளாக எரிபொருள் பயன்படுத்துகிறாங்கல்ல, அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள், பயோ ஃபெர்டிலைசர் வந்து ப்ளூ கிரீன் அல்கே ஆர் கிரவுண்ட் இன் த ரைஸ் ஃபில்ஸ் ஆஃப் த ஃபிக்ஸ் அட்டாமிக்ஸ் நைட்ரஜன். Chlamydomonas, a green algae, can improve soil structure and help it retain more moisture. இது வளிமண்டல நைட்ரஜனாக சரி செய்யறதுக்காக பயன்படுது. அதாவது ப்ளூ கிரீன் அல்கையாக பயன்படுது, பிஜிஏவாக பயன்படுது. க்ரீன் அல்கையில் கேன் இம்ப்ரூவ் சாயில்ஸ், ஈரப்பதமான மண்கள் இருக்குல்ல அதோட தரத்தை உயர்த்ததுக்காக இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பொல்யூஷன் கண்ட்ரோல். இது எந்த வகையான பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்கே ஆக்ட் ஆஸ் எ பயோஃபில்டர் அண்ட் ஆர் யூஸ்டு இன் ட்ரீட் வேஸ்ட் வாட்டர்லாம் இருக்குல்ல, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபெர்டிலைசராக பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுது. தே கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் த கேப்சர் ஃபெர்டிலைசர்ஸ் விச் டர்ன் ஆஃப் form and the same algae enriched in the nutrients can be used in the fertilizer. அந்த மாதிரி நீர்ல இருந்து சுத்தமாக ஆக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அல்கை வந்து திரும்ப உரங்களாகவும் ஊட்டச்சத்துவாகளாகவும் திரும்ப மண்ணுகளுக்கே அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், அதாவது ஊட்டச்சத்து நிரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்பிருலினா அப்படின்றது என்னன்னா ஆர்த்தோரெஸ்பிரா ஃப்ளண்டென்சிஸ், அதாவது a blue green algae is cultivated for the nutritional value single cell productions. SCB என்னன்னா single cell production or protein obtained from certain single cell organisms like algae, blue green. It is a rich source of protein for the human and also used as a animal feed. அதாவது ஸ்பைருலினா அப்படின்ற தாவரத்துலேருந்து அதிக அளவு நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுக்கக்கூடியது சிங்கிள் செல் ப்ரொடக்ஷன்ஸ் தான். இது வந்து ப்ளூ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் ஆர்கனம்ஸ், உயிரினங்களை உருவாக்குறதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதோட ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்காக இருந்தாலும் சரி அனிமல்ஸுக்காக இருந்தாலும் அதிக அளவு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய டேப்லு காலம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் ரீட் அவுட் மட்டும் பண்ணி வைங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், பாய். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் சாட்டர்டே கண்டிப்பாக டெஸ்ட் வைப்பேன். ஸோ என்ன லெசன் சொல்லிவிட்டு நான் ஃப்ரைடே வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். பாய் சில்ட்ரன்ஸ்.